தமிழ்நாட்டில் மதுரைன்னு சொன்னாலே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடுத்து நம்ம மைண்டுக்கு வர்றது ஜிகர்தண்டா. வெறும் பால், நன்னாரி, ஐஸ்கிரீம் இதை வச்சு எப்படி ஒரு பிஸ்னஸ் பிராண்டை உருவாக்குனாங்க. ஒரு தெருவோர கடையில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக ரன் பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஜிகர்தண்டா மதுரையோட ஒரு பாரம்பரியமான பானம். பல வருஷங்களுக்கு முன்பு ஒரு சிறிய அளவில் சில கடைகளில் மட்டுமே கிடைச்சது. ஆனால் இதை ஒரு சிஸ்டமேட்டிக் பிஸ்னஸாக மாற்றியது தான் இதோட வெற்றியே. அதுக்காக அவங்க செஞ்ச விஷயம்தான் குவாலிட்டி. எந்த பிரான்ச்சுக்கு போய் குடித்தாலும் அந்த பழங்காலத்து சுவை மாறாமல் இருப்பது தான் அவங்களோட முதல் வெற்றியே. ஜிகர்தண்டான்னு சொன்னாலே மதுரை தானே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு ஊரோட நேமை அந்த ஃபுட்டோட அடையாளமாக மாற்றினது தான் மிகச்சிறந்த மார்க்கெட்டிங். என்னதான் நிறைய ஐஸ்கிரீம் அண்ட் ஜூஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் விற்காம ஜிகர்தண்டான்னு ஒரு பொருளில் கவனம் செலுத்தி அதை பெஸ்ட்டாக கொடுத்தாங்க. ஒரு ஊருக்கும் அந்த சுவையை கொண்டு போன விதம், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கடை, சுத்தமான பேக்கிங், இதனால மக்களை ஈஸியாகவே அட்ராக்ட் பண்ணாங்க. வெறும் பால் அண்ட் பால்கோவா கலந்த ஒரு பானம் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாறி இருக்குன்னா அதுக்கு பின்னாடி உழைப்பும் தொலைநோக்கு பார்வையும் தான் காரணம்.